டிஆர்ஓ கட்டுறதுக்கு வந்த அப்போ சைக்கிள் இல்லையா அப்போ போனது புதுசு ஐலாண்டில் எல்லாம் இந்த முதல்ல வச்சு சாப்பிடுவாங்க. நீங்களே பழமிங்க சாப்பிட்றீங்களோ? எங்கட சொந்த ஊர் வேறனே. வேறன்லேருந்து இஸ்கந்தபுரத்துக்கு வந்துருக்குறீங்க. இதான் அந்த இத்தியடி அம்மன் கோயிலாம். இதில் இத்திமரம் இருக்கிறாங்க. நெடுந்தீவிலேருந்து இங்கே வந்துருக்குறீங்களா? இடம்பெயரோடு வந்து இப்படி இருக்கிறீங்க. இங்கே என்ன தொழில்? அரசாங்கம் பஸ் விடாதான் காமர்ஸ் பஸ் வர்றதுக்கு ரோடு இருக்காம். ஒழுங்கான ரோட்டில் கிராமத்தில் வந்து முன்னேறக்கூடிய சரியான இது வரில்லாமல் திறமை உள்ளாக்கள் தான். அப்போ எவ்வளோ சம்பளம் உங்களுக்கு 70 ஆண்டில்? 5 ரூபா சம்பளம். வாழ்க்கையில் பல சவால்களை கடக்கணுமன்றது அதில் முதலாவது தாய்த்தமிழக வணக்கம் என்ன காலம்னு பார்த்தீங்கன்னா ஈழ போராட்டம் தொடங்கிய போது மக்கள் வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து இடம்பெயர்ந்து சென்றவர்கள். அப்போ இடம்பெயர்ந்து சென்றவர்கள் எங்கே இருந்தவர்கள் என்று சொல்லி இங்கே பார்க்கல ஆர்வமாக இருந்திருப்பீங்க. சில பேர் இப்போ புலம்பெயர் தேசத்தில் இருப்பீங்க. அப்படியான இடங்கள் வந்து இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க ஆசைப்படுவீங்களோ அப்படியான இடத்துல ஒன்று தான் இந்த இடம் காட்டுறோம். இந்த இடத்த பாருங்கோ. நீங்கள் இருக்கும்போது இந்த இடம் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கருத்தை பதிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் போடுறோம் அடுத்தடுத்த காணொலி உங்களுக்கு வரும். நீங்கள் தொடர்ந்து பாருங்கோ. இந்த இடம் எந்த இடம்னு சொல்லி நான் வீடியோவில் சொல்கிறேன். தொடர்ந்து பயணிப்போம். காணொலியை முழுமையாக பாருங்க. நாம் வரைக்கும் எல்லாம் சரியான மழை யாழ்ப்பாணத்தில் இருந்து இப்போ கிளிநொச்சியில் வரைக்கும் மழை இல்லை. பாரதியனை போய் முருகண்டியை போனவர் மழையை நினைஞ்சு தோஞ்சு இப்போ வந்து நிற்கிறார். இப்படியே இப்போ நாங்கள் பாரதியனை உடுப்பை மாற்றி கொண்டு தான் காணொலி எடுக்க போகிறோம். இப்போ பாரதியனை 2 சோழன் வந்து பண்ணித்தார். இப்போ நாங்கள் கந்தபுர வீதியால் தான் போய் கொண்டிருக்கிறோம். இந்த வீதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு பிரபல்யமான வீதி ஒன்று. எந்த நேரம் குரோடாக தான் இருக்கும். ஆனால் இந்த மாதம் எல்லாம் இந்த வீதியில் போயிக்க கொஞ்சம் ஆக்களில் சரத்தொகை அதிகமாக தான் இருக்கும். ஒரு அண்ணாவரால் கோல் பண்ணி கதைச்சிருந்தவர், தம்பி நீங்கள் யாழ்ப்பாணத்தில் எல்லா இடமும் காட்டுறீங்கள், கிளிநொச்சி ஏமருக்கா சுற்றி எடுத்து காட்டுங்கன்னு சொல்லி. அப்போ நாங்கள் சொன்னோம் அதுக்கு என்ன சுற்றி எடுத்து காட்டுறோம்னு தான் இப்போ வந்திருக்கிறோம். காலையை முழுமையாக பாருங்க. அப்போ தான் இந்த கந்தபுரம் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா புனிதர்களின் மாதம் வந்து இந்த மாதம். இப்போ நாங்கள் இது இப்போ கனகபுரத்தால் போய் கொண்டிருக்கிறோம். புனிதர்களோட இடம் இது வந்து முறிப்பு குளத்துக்குள்ளே இருக்கிற ஒரு ஆலயமாக. இப்போ நாங்கள் வந்து வந்திருக்க இடம் இது வந்து ஊட்டுக்குள்ள சந்தியாம். என்ன எனக்கு வந்து இங்கே வந்து வடிவாக இடம் தெரியாது. கிளிநொச்சியில் பாரதி என்ன தான் எனக்கு சொல்லித்தாரார். இது வந்து ஊட்டுக்குள்ள சந்தியாம். இந்த சந்தி முதல்ல எப்படி இருந்தான்னு உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சால் மறக்காம கருத்தனை பதிவிடுங்க. உறவுகளுக்கு தெரியும் எங்கன்னா வன்னி சொர்க்கம் என்று சொல்லி. அப்படின்னு பார்த்தா இந்த மண் வந்து 6 வடுக்களை கொண்ட மண். இந்த மண்ணில் பயணம் செய்த போதே அந்த பயணம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த ரோட்டால் பயணித்த உறவுகள் இருந்தீங்கன்னா கருத்துக்களை பதிவிடுங்கோ. இதில் ஒரு பாடசாலை இருக்கு பாருங்கோ, கோனாவில் மகா வித்தியாலயம். இந்த பாடசாலையில் படித்த அனுபவங்கள் இருந்தால் எங்களோட பதிவிடுங்க. உங்களோட கருத்துக்களை கொமெண்டில் போடுங்க. இந்த பாடசாலையில் முதல்ல எப்படி இருந்தேன்னு சொல்லி. இப்போ நாங்கள் கோனாவில் சந்திக்கு வந்துட்டோமா. இந்த கோனாவில் சந்தி வந்து மிகவும் ஒரு பிரபலியமான சந்தி என்று சொல்லினோம். இந்த சந்தியை பற்றி தெரிஞ்ச உறவுகள் இருந்தால் கருத்தை பதிவிடுங்க. இந்த சந்தி எப்படிப்பட்ட சந்தி என்ன மாதிரின்னு சொல்லி. அங்கட வன்னி எப்படி சொர்க்கம்னு பாருங்க. தென்னை மரக்காடு வயல் எப்படி இருக்குது பார்த்தாலே ஆசையாக தான் இருக்கும். தென்னையும் பச்சை வயலும் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதாவது பெரும்போக நெற்செய்கை எல்லாம் நெல்லுகள் விளைச்சி பாருங்க. இதில் நெல் அங்கால தென்னை எப்படி அழகான ஒரு காட்சி. அதோட இங்கால இப்போ குளம். இனி குளம்டா தெரியும் தானே, எப்படி மீன் பிடிகள் எல்லாம் அமோகமாக இருக்கும். இப்போ கந்தபுரத்துக்கு போய் கொண்டிருக்கோம். அப்போ பாரதி என்ன சொல்கிறார், இதில் பார்த்தீங்கன்னா மரப்பாலம் ஒன்று இருந்ததாம். அதாவது இப்போ வந்து இதில் சிமெண்ட் பாலம் போட்டிருக்கோம். அதுக்கு முதல் மரப்பாலம் ஒன்று இருந்ததாம். அதான் மரப்பாலத்தில் வந்து பயணம் செய்யலாம் ஒரு வித்தியாசம் அனுபவம் இருக்கும். ஏன்னா மரம் தெரியும் தானே, அந்த நடவுக்களை மண் மூட்டைகள் காட்டி தான் வச்சிருப்பினோம். அப்போ இந்த மண் மூட்டை மேலால் சைக்கிள் எல்லாம் உலக்கி கொண்டு போய் எப்படி இருந்திருக்கும். இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட இந்த பாலத்தடிக்கு வந்துட்டோம். அந்த பாலத்தடியில் பார்த்தீங்கன்னா முதலைகள் அதிகமாக இருக்குது. நான் முதல் ஒரு நாள் போய் பார்த்தேன். நான் அப்போ எனக்கு தெரியாது இதுதான் நம்ம அந்த பாலம். பாப்பா முதலைகள் நிற்கிதோ இல்லாட்டி எல்லாத்தையும் பாரதி என்ன சாப்பிட்டாருண்டோ. இப்போ பாரதி என்ன முதல்ல நிற்கிதோ இல்லையான்னு சொல்லி சத்தம் கூட போடாமல் போகிறார்.
அவர் அங்கால பக்கம் போட்டுக்கணும். அங்கே இங்கே எவ்வளோ முதல்ல நிற்குது பாரதி, இங்கே எவ்வளோ முதலேண்டு கணக்கு முதல்ல உங்கள் அதில் எல்லாமே படுத்து இருக்குது. மார்ஜரியான்றாங்கன்னா சரியாகுமோ? இதெல்லாம் அந்த பாலம் இருந்திருக்கு பாருங்க. இதுக்கு மேலால் அந்த 2 இரும்பு கேடர் போட்டிருக்கு. அதுக்கு மேலே தான் பாலம் போயிருக்கு போலடக்கு. அதானே அதெல்லாம் பாலம் இருந்திருக்கு போலடக்கு. இப்போ வந்து சிமெண்ட் பாலம் போட்டிருக்கீங்கன்னா பாரதிண்ணே, இந்த தாய்லாண்டில் எல்லாம் இந்த முதல்ல வச்சு சாப்பிடுவாங்க. நீங்களே பாலம் இங்கே சாப்பிட்றீங்களோ? வாங்க, இந்த பெரிய முதல்ல சும்மா நிற்கிது, வாங்க ஒன்று பிடிப்போம். நீங்கள் ரங்குங்க வாங்கி சுட்டு சாப்பிடுவோம். என்னென்னா இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்த வரும்போது இந்த மழை பெய்து தண்ணி வந்து கலங்கி வர்றதால இந்த முதலைகள் வழியாக தெரியல. இப்போ நான் ஒரு 4-5 மாதத்துக்கு முதல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடம் எல்லாம் வந்து கிளியராக இருந்த தண்ணி. அப்போ வந்து முதலையெல்லாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த பாலத்தில் அதாவது எந்த ஆண்ட காலப்பகுதியில் நீங்கள் பயணிச்சிங்கள்னு தெரிஞ்சுதான் மறக்காமல் கருத்தை பதிவு விடுங்க. அப்போ இந்த இடம் என்னமாக இருந்தது, அப்போ அதுதான் எங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் கந்தபுரத்துக்கு போகிறோம். கந்தபுரம் போயிட்டு காலனி பதிவேற்றேன். இதை பற்றி தெரிஞ்ச நீங்கள் கருத்தை பதிவு விடுங்க. காலையில் திறந்து பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்க. பாரதி ராயாண்ட படம் பார்த்தீங்கன்னா கிராமத்து கதைகளை அட்டி இருக்கும். அப்போ அந்த வயலுக்குள்ள ஒரு வீடு, அந்த வீட்டை சுற்றி தென்னை மரம் இருக்குல்ல, அப்படித்தான் இந்த கந்தபுரம் இருக்குது. இந்த காணிக்கிலாம் வீடுகள் இருக்குது. அப்படி இப்போ வந்து மழை இடத்துல பெரும்பாலும் மோட்டர் சைக்கிள் ஓட முடியாது. பாப்பா அதுக்கு வேறு பாதை இருந்தால் அந்த பாதையில் ஒன்றை காட்டுறேன். இந்த ரோட்டால் பாரதின்னு இந்த ரோட்டால் போனால் முக்கம்மன் போகலாமே. இந்த ரோட்டால் வந்து நான் ஒரு நாள் முக்கம்மன் போனேன். எனக்கு அனுபவம் இருக்குது. அக்கறையானால் வந்து முக்கம்மன் போன அனுபவம் இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் மில் எல்லாம் இருக்குன்னு சொன்னவேல், ஆனால் அது ஃபேமஸான மில்லுன்னு சொன்னவேல் பார்ப்போம். அதால் தான் போகிறோம்னு சொல்லி காணொலியை தொடர்ந்து பாருங்க. கந்தபுரம் புதுச்சந்தை கராச்சி பிரதேச சபையில் இப்போ வந்திருக்கிறோம். இது கந்தபுரம் சந்தை. இந்த சந்தை முதல்ல எப்படி இருந்தான்னு தெரிஞ்ச யாரும் கருத்துக்களை பதிவிடுங்க. இப்போ நாங்கள் இந்த பிரதான வீதியில் போய்கொண்டிருக்கோம் கந்தபுர ரோட்டால். அப்போ இந்த கந்தபுரத்தில் பொது நூலகம், இந்த வடக்கை பக்கத்தில் இருக்க பாருங்க கந்தபுரம் பப்ளிக் லைப்ரரின்னு சொல்லி போட்டிருக்கணும். அதே மாதிரி இங்கே இப்போ அபிவிருத்தி வேலையில் நடந்து கொண்டிருக்கு. இந்த தண்ணி சப்ளைகளுக்கு வந்து பெப்போல் தாட்டு கொண்டிருக்கணும். அதோடு வந்து மழை காலம் மண்டபடியால் பார்த்தீங்கன்னா இந்த 2 கரை ஓரங்களை எல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கேன், தண்ணியில் ஓடுறதுக்கிட்ட மாதிரி. இதுதான் கந்தபுரம் கந்தசாமி கோயிலாம். இந்த ஊரை விட்டு புலம்பெயர் தேசத்தில் இருக்க உறவுகள் காணொலியை பார்த்தீங்கன்னா மறக்காமல் கருத்துக்களை பதிவிடுங்க. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இத்தியடி அம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம். அப்போ இந்த இத்தியடி அம்மன் கோயில் வந்து ஒரு பிரபலியமான ஆலயம்னு சொல்லிங்கன்னா அதை பற்றி எனக்கு வடிவாக தெரியலை. நான் இன்றைத்தான் இந்த ஊரை பற்றி வீடியோவாக எடுக்க வந்திருக்கேன். மற்றபடி இந்த ரோட்டால் பயணம் செய்திருக்கணுடைய இந்த ஊரை பற்றி எனக்கு வடிவாக தெரியாது. இனி யாரும் இந்த ஊரில் இருக்கிற ஐயா வேற கேட்டால் தான் தெரியும் என்னமாயின்னு சொல்லி. அந்த அம்மன் கோயில் இதுதான் அந்த இத்தியடி அம்மன் கோயிலாம். இதில் இத்திமரம் இருக்கிற காரணத்தால் தான் இதுக்கு இத்தி அடிக்கன்னு சொல்லி பேர் வந்தது. பேருந்து வந்து ஊருக்கார சொல்லிச்சுன்னா அதை போகலாமா போய் வரலாமான்லாம் சொல்லிச்சுன்னா இப்போ அதுக்காக போகிறேன். இந்த டிஆர்ஓ கட்டுறதுக்கு வந்த உறவுகள் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அந்த டிஆர்ஓண்டா என்னன்னு சொல்லி சொல்லுங்க. இதில் இராணுவம் இருந்திருக்கிறதுக்கான அடையாளங்களை தருங்க. அதில் கொடுத்த சிலை இருந்திருக்கணும். இப்போ இந்த கட்டுறமெல்லாம் என்னென்னு சொல்கிறது, கவனிப்பு அரட்டையெல்லாம் உடைஞ்சி விழுந்துட்டுது. இதில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது. அந்த கிணறு வந்து சின்ன கிணறு. வளமையாக கிளிநொச்சி பக்கங்களில் பார்த்தா பெரிய கிணறாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20 அடி அகலம் அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த கிணறு 6 அடி தான் பெரும். ஆனால் ஆழம் கூட. அதே மாதிரி இங்கெல்லாம் பார்த்தா இதில் கட்டுறங்கள் எல்லாம் உடைஞ்சிருக்குது. இது ஒரு பெரிய கட்டடம். அதே மாதிரி இங்கே ஒரு சின்ன கட்டடம் உண்டு. அதெல்லாம் மேல் தளங்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி இதுக்கு டியூஷன் வகுப்புகள் நடந்திருக்க போகிறாங்க. ஏன்னா பிளாக் போட்டுகள் எல்லாம் கிடக்குது உள்ள. அதே மாதிரி கேடர்கள், அதாவது ரயில்வே என்ற ரக்குன்ற கேடர்கள்லாம் இதுக்கு கூரையாக பயன்படுத்தியிருக்கேன்னு நினைக்கிறேன்.
இந்த டிஆர்ஓ பற்றி விளக்கம் தெரிஞ்ச உறவுகள் இருந்தீங்கன்னா மறக்காமல் உனக்கு கருத்துக்களை பதிவிடுங்க. அவையில் சொல்லிச்சினா விளக்கமாக கேட்க சொல்லல, அப்படியே அந்த பாதையால் அப்படியே போயிட்டினம். நான் கேட்க கதைக்கல, எந்த யார் வந்து கேட்கிறோம் ஒவ்வொரு வந்து கேட்கிறோம்னு சொல்லி தெரியும், ஒருத்தன் சொல்ல மாட்டேன் விளக்கங்கள். வணக்கம் அம்மா. வணக்கம். அம்மா பேர் என்ன? சரசுவதி. நீங்கள் ஸ்கந்தபுரத்தில் எத்தனை ஆண்டுகளாக வசிக்கிறீங்க? எத்தனை ஆண்டுகளாக வசிக்கிறீங்க இந்த ஸ்கந்தபுரத்தில்? ஸ்கந்தபுரம் 76 8ஆம் மாதம் 76 வந்தோம். எங்கே இருந்து வந்த நீங்கள்? பன்னாலையிலிருந்து வந்தோம். பன்னாலைன்றது? பன்னாலை என்ற ஆடவாட்டி கிட்ட. இங்கே யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம். இடமேந்து வந்து இருக்கிறீங்களோ? இல்லை, அப்போ நான் சங்கானை மாப்பிள்ளையை செய்து இங்கேருந்து இப்போ சங்கான மாப்பிள்ளையை செய்த நீங்கள்? சங்கானை மாப்பிள்ளையை செய்தேன் நான். இப்போ இருந்து அங்கே இருந்த நீங்கள்? அங்கே இருந்த சங்கானையும் சுடுவீரம் கிட்டத்தானே. சுடுவீரம் கிட்ட, பன்னாலை கிட்ட, எல்லாம் கிட்டத்தானே. அப்போ நான் கல்யாணம் செய்தா போல் இவருக்கு இங்கே காணி இருந்திருக்கு ஸ்கந்தபுரத்தில். 5 ஏக்கர் காணி இருந்திருக்கு. அப்போ நான் அந்த காணியில் இருந்து வாண்டு 79 மறந்து குடிச்சு செத்துட்டார் இந்தியா. ஐயோ. 79 என்ன செய்கிறீங்க தொழில்? நான் பன்னாளியில் செய்கிறேன். பனவேலையில் கைப்பொருட்கள் எங்கே வச்சு செய்கிறீங்க? ஒரு மாமியோட சொந்தக்காரர்கிட்ட கொண்டு செய்கிறோம். உள்ள வார போவேன். இந்த ஸ்கந்தபுரத்தில் இந்த பிரதான தொழில் என்ன? பிரதான தொழில் வெங்காய தொழில், விளக்குமாறு சரி கட்டலாம், கற்பூர தொழில் கட்டலாம். மற்றது இல்லை, இங்கே வந்து இந்த விவசாயம், மீன்பிடி அப்படி அதில் இங்கே என்ன மீன்பிடி போடுகள் இல்லை. மற்றபடி விவசாயம் செய்யலாம், தொழில் கமன் செய்யலாம். மற்றது இது கைத்தொழில்கள் செய்யலாம், கற்பூர தொழில், அப்படி எதுவும் யோசனங்கள் அப்பள கொப்பன் செய்யலாம். அப்புறம் இப்போ யுத்த காலத்தில் வந்து நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னு உங்களோட காணிக்கை நிறைய பேர் குடும்பங்கள் வந்து இருந்திருக்குமே. உங்களோட குடும்பம் எத்தனை குடும்பம் இருந்து உங்களோட காணிக்கை? எங்களோட கடை முழுப்படியாக நீட்டு கடை, நீட்டு கடை குடும்பங்களும் ஒரு 4 குடும்பம் இருந்தது அந்த கடைக்காரன். மற்ற வீட்டை போய் வாரது. ஸ்கந்தபுரம் என்ற என் பேர் வந்தது? ஸ்கந்தபுரம் என்றால் அந்த ஊருக்கு ஒரு அக்கிரான் ஸ்கந்தபுரம். அப்படி ஒரு முழங்காவல், அப்படி வெள்ளாங்குளம், அப்படி ஒவ்வொரு ஊரையும் சொல்லி அப்படி ஒவ்வொரு ஊரை வைக்கிறேன். நிறைய சனம் இருந்தது, நிறைய கடை இருந்தது. 2000 ஆண்டு காலப்பகுதிக்கு இதுக்கு நடந்து எரியல அளவுக்கு சனம். அப்படி நிறைய சனம். இப்போ ஆட்கள் ஒரு தரமே இல்லை. உங்களுக்கு எப்படி இருக்கு இப்போ? ஏன் தொழில் இல்லை, அவர் அந்த கடங்கடை இதுகளுக்கு கம்மங்களுக்கு போயிடலாம். வீட்டில் குடியில் ஒரு 6 குடும்பம் க்ரௌட் இல்லாமல் இல்லை இருக்குது. க்ரௌட்டாக இருந்தால் முன்னே க்ரௌட்டாக இருந்தேன். இப்போ க்ரௌட் இல்லாமல் கடைகளில் இது இல்லை, நிறுத்தி செய்யணும், மில்லில் நிறுத்தி செய்யணும். அப்படியே ஒவ்வொரு தொழிலாக போட்டுட்டு செய்யணும். சரியம்மா, அப்போ உங்களோட கதைச்ச சந்தோஷம். இப்போ நாங்கள் இந்த ஆலயத்தில் இருந்து இங்கே போயிருக்க இதில் வந்து விண்மீன் கல்வி நிலையம் ஒன்று இருக்குது. அது வந்து இந்த ப்ரைவேட் டியூஷன் உண்டு. அதே மாதிரி இதில் பெரிய கடைகள் இப்போ கட்டி கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி இங்கே பாடசாலை ஒன்று இருக்குது, ஸ்கந்தபுரம் ஆத்தாக்கா பாடசாலையாம். அநேகமாக அமெரிக்கன் தமிழ்கலன் பாடசாலைங்க ஆத்தாக்கா அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி இங்கே பிரைமரி பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது. இப்படி நாங்கள் இப்போ இந்த பிரதான வீதியால் தான் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வீதியில் அந்த அம்மாவோட வந்து சில விஷயங்கள் வந்து வீடியோவில் நாங்கள் அவள் சொல்லல, அவள் வந்து பர்சனலாக சொன்னவா. இந்த வீதி எல்லாம் முதல் வந்து ஆக்களுக்கு ரோட்டாலும் அப்படி இருந்ததாம், ஊரே களை கட்டி போயிருந்ததாம். ஒவ்வொருத்தரும் தங்களோட வழியில் சொல்லியபடி இருந்தவையெல்லாம் தாங்கள் அப்படி எல்லாம் தங்களோட ஊருக்கு இருந்தோம்னு சொல்லித்தாலும் இந்த ஊருக்கு வந்து இடம்பெயர்ந்து வந்து இருந்தவையல். இந்த வீதியில் எல்லாம் பாருங்கோ, அதேமாதிரி வீட்டுத்திர வீடோ இல்லாட்டி சொந்த வீடுகள் தெரியாது, வீடுகள் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி இங்கே காணிகள் எல்லாம் பெருங்காணிகள் இருக்குது. இங்கே வந்து பிரதானமாக பார்த்தீங்கன்னா விவசாயமும் அதோட இந்த பண்ணை இந்த இனம் அதிகம், அதாவது இந்த ஆடு மாடு மந்தைகள் வச்சுக்கலாம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி கூறினோம். வடிவ தெரியலை, இப்போ யாரிலையும் இன்னும் வயசு போனாக்களை பிடிச்சா தான் கதைக்கக்கூடியதாக இருக்கும். யாரும் இன்னும் தெரியல, பாப்பம் வர முடியும்ட்டா கதைச்சு காணொலி பதிவேற்றோம்.
இப்போ வந்து முன்னாள் தமிழக முதல்வர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சிலை என்று சொல்லி இதில் இருக்குது. இந்த இதில் முதல் வந்து காவல் நிலையம் இருந்ததாக கூறப்படுகிறது. அது உண்மையாக பொய்யோ எனக்கு தெரியாது. அனுர ஜனாதிபதி மதிப்புக்குரிய ஜனாதிபதி அனுர் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நாட்டில் பெரும்போக விவசாயிகளுக்கெல்லாம் இது குடிக்கணும். அதாவது அனுரை வந்து ஜனாதிபதி அனுரை வந்து இப்போ ஆட்சிக்கு அமைந்தவரை பார்த்திங்கன்னா நாட்டின் பொருளாதாரம் வந்து உயர்ந்து கொண்டு போகுது. அதாவது இப்போ வீழ்ச்சி அடைந்த இந்த பொருளாதாரம் வந்து உயர்ந்து கொண்டு போகுது. அதாவது நாட்டில் கடன் எல்லாம் அடைச்சி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் உண்மையிலேயே சந்தோஷமாக தான் இருக்குது. என்னென்னா இப்போ 300 விற்கிற அரிசி வந்து இனி 200 வரக்கூடிய மாதிரி நிலைமை வரும். இப்போ நாங்கள் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையால் அந்த பக்கத்து ரோட்டால் தான் போய்கொண்டிருக்கிறோம். இந்த ஸ்கந்தபுரத்தை சுற்றி காட்டுறதுக்கு இதில் கிரவுண்ட் ஒன்று இருக்குது. அநேகமாக அந்த பாடசாலையில் கிரவுண்டை தான் இருக்கும். இதில் எல்லாம் முதல் எப்படி இருந்தான்னு சொல்லி உறவுகளுக்கு தெரியும். இந்த இடம் எப்படி இருந்தான்னு சொல்லி நீங்கள் முடிஞ்சால் காலையில் பதிவேற்றுங்கோ. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இந்த ரோட்டுக்கு வந்து அபிவிருத்தி வந்து நடக்கலை. இன்னும் கிரவல் ரோட்டாக தான் இருக்குது. இந்த கிரவல் ரோட்டில் பயணம் செய்த அனுபவங்கள் இருக்கிற உறவுகளுக்கு சொல்லுங்கள். முதல்ல இல்லான்னு சொல்லிவினா அதாவது 2010-11 காலப்பகுதியில எல்லாம் இந்த மன்னாருக்கு கிளிநொச்சிக்கு எல்லாம் மோட்டர் சைக்கிள் வந்து போனால் சொல்லுவினோம். வன்னிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கேட்பினோம். மன்னார் போனாலும் வன்னி தான், கிளிநொச்சி போய் வந்தாலும் வன்னி தான். வன்னிக்கு போய் ஏன்னு கேட்டால் அந்த சிவத்தை டஸ்ட்டு வந்து மோட்டர் சைக்கிளில் ஒட்டி இருக்கும். அப்போ அதில் வச்சு தான் சொல்லினோம் இந்த மோட்டர் சைக்கிள் வன்னி போய் வந்திருக்கேன்லாம் சொல்லிவினோம். இதில் ஒரு அம்மன் ஆலயம் ஒன்று இருக்குது. இந்த அம்மன் ஆலயத்திலெல்லாம் வழிபாட்டாங்க உறவுகள் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரோட்டாலையெல்லாம் பயணிச்சாக்கள் இந்த ரோட்டு வந்து மணியங்குளத்துக்கு போகும்னு சொல்லினா எனக்கு தெரியாது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டு வேற பள்ளமாக போய்கொண்டிருக்கு. அப்போ இங்கே குளம் இல்லாட்டி ஆறு ஏதோ ஒன்று இருக்கும். அதாவது ஆற்று வாய்க்காடுகள் மாதிரி இருக்கும். அப்படியே இடங்களுக்கு தான் போகும். இதால் தான் போய்கொண்டிருக்கிறோம். இந்த மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த பாடசாலை சிறுவர்கள் எல்லாம் பயணம் செய்வதற்கு சிரமமாக இருக்கும். ஏனெண்டா இந்த இதுக்கு எங்கே கிடங்கி இருக்குதுன்னு தெரியாது. மற்ற மழை காலத்தில் சறுக்கி விட்டால் எல்லாம் விழுந்து அவன் உடுப்பெல்லாம் அழுக்கா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள்லாம் உங்கள்கிட்ட வலிக்கி விழுந்து திரும்பி வீட்டாக போன அனுபவங்களும் இருக்குது. இதில் ஒரு வீடன் இருக்குது. ஆனால் ஆக்கள் இல்லைன்னு இப்போ இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏக்கர் கணக்கில் நாங்கள் காணியல் வச்சிருப்பினோம். இப்போ யாழ்ப்பாணத்திலாம் ஏக்கர்ன்றது குறைஞ்சு கொண்டு வந்துடுது. இங்கே வந்து ஏக்கர் 1 ஏக்கர் 2 ஏக்கர்னு தான் நாங்கள் வச்சிருப்போம். 1 ஏக்கர்லாம் ஒரு வீடு இருக்கும். ஆனால் யாழ்ப்பாணத்துலாம் 1 பரப்பு 2 பரப்பு 4 பரப்பு அப்படின்னா என்னடா சனத்தொகை கொஞ்சம் அதிகமான மாவட்டம் தானே. அப்போ அந்த காரணத்தால் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து நிலங்கள் ஆக்கள்கிட்ட இருக்காது. இந்த ரோட்டால் அப்படியே போய்கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா இப்போ புனரமைப்பு வேலையை செய்வதற்காக கிரவல் மண் வந்து பறிக்கப்பட்டிருக்குது. இதில் ஒரு சின்ன ஆலயம் ஒன்று இருக்குது. வணக்கம் ஐயா. வணக்கம். இங்கேயோ அலுவலாக போய்கொண்டு நீங்கள் உங்களை மறைச்சதுக்கு மன்னிக்க வேணும். உங்களோட பேர் என்ன? கனகலிங்கம், மகாராசா கனகலிங்கம். உங்களுக்கு எத்தனை வயது? 60. நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக இந்த ஸ்கந்தபுரத்தில் வசிக்கிறீங்க? 73ஆம் ஆண்டு. இங்கேயே பிறந்ததோ இல்லாட்டி? அப்போ 67 பிறந்தனா. 60 பிறந்தீங்க. அப்போ சொந்த இடம் நெடுந்தீவு. நெடுந்தீவுலேருந்து இங்கே வந்து இருக்கிறீங்களோ? இடம்பெயரோடு வந்து எப்படி இருக்கிறீங்க? இங்கே என்ன தொழில் நீங்கள் இப்போ செய்கிறீங்க? விவசாயம் கால்நடை. இங்கே என்ன பிரதானமாக விவசாயம் பயிரிடக்கூடியமாக இருக்குது? நெல் செய்ய தான் கூடுதலாக. மற்ற கத்தரி வெங்காயம் அதுகள் இருக்குது. குரங்கள் அட்டகாசங்கள் வீட்டு தோட்டம் செய்கிற குறைவு. பெரும்போக நெச்சேகம் மட்டும்தான் செய்யப்படுதுங்க. சிறுவோம் 2 குளத்தண்ணியும் வச்சு விவசாயம் நெல் விதைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே நம்ம நெல் சந்தைப்படுத்துறதுக்கு சந்தையாண்டு இல்லை. விரைவினம் மில்காரர் மலரியா மில் அந்த வங்காள ஓனியா கங்காலேருந்து விரைவினம் 75 கிலோ எடுப்பினோம். பச்சை 75 கிலோவும் காஞ்சது 70 கிலோ. நீங்கள் வந்து இப்போ
விவசாயம் செய்யக்குள்ள செலவழிக்கிற ஒரு கிலோவுக்கு வந்து எவ்வளோ செலவழிக்கிறீங்கன்ற ஒரு இது இருக்குத்தானே. இப்போ எத்தனை ஏக்கர் பயிரிட்டுட்டு லாபம் கிடைக்கும், சூது மாதிரி தான். லாபம் நட்டம் அந்த பார்க்கல அது அந்த விளைஞ்சாச்சாரி விளையாட்டி விட வேண்டியதான். மில்காரர் எப்படி உங்கள்கிட்ட எடுக்கிறாங்க? உங்கள் லாபத்துக்கு எடுக்கிறாங்களா நட்டத்துக்கு எடுக்கிறாங்களா? இல்லை நட்டம் தான். எங்களுக்கு செய்கைக்கு பசலை விற்கிற விலை மருந்துகள் இதுக்கு இப்போ எவ்வளோ ஒரு மூட்டை உரம் போகுது? 10,500 ஒரு மூட்டை 50 கிலோ 50 கிலோ 10,500 8,500 அப்படி போய்கொண்டிருக்கு. ஏன் நீங்கள் இப்போ நெடுந்தீவிலேருந்து வந்துட்டு திருப்பி நெடுந்தீவிக்க போகல? அங்கே விவசாயம் செய்யலாம். அது விவசாயம் வேண்டாம், அந்த மழை காலம் மட்டும்தான் செய்யலாம். நெற்றையே இல்லை தானே அங்கே. சரி ஐயா, சந்தோஷமா இப்போ உங்களோட கதைச்சது சந்தோஷம். இப்போ இந்த வீதியால் பயணம் செய்துன்னு இருக்கோம். அப்போ இதில் ஒரு இன்னொரு ஐயா ஒரு ஆள் கூட கதைச்சார். அப்போ அவர் வந்து வீடியோவுக்கு தான் வருவேன்னு சொன்னார். அப்போ தாங்கள் எல்லாம் இங்கே இந்தியன் இராணுவத்தால் சரியாக கஷ்டப்பட்டேன்லாம் சொன்னார். எனக்கு தெரியாது இந்தியன் இராணுவ காலப்பகுதியெல்லாம் உண்மையிலேயே நான் பிறக்கவே இல்லை. அந்த காலப்பகுதியிலாம் தாங்கள் சரியாக கஷ்டப்பட்டோம். இங்கே இருந்து இந்தியன் இராணுவம் சரியான அட்டகாசம் செய்தெல்லாம் சொல்லிக்கணும். உண்மையிலேயே கேட்கவே உள்ளரிக்குது அவர் சொல்கிற கதையில் கேட்க. என்ன இப்படி இந்த ஊரை பற்றி இப்போ காணொலியை பதிவேற்றி கொண்டு போவோம். நீங்கள் பாருங்கள், இந்த ஊர் நீங்கள் இருக்கைக்கெல்லாம் எப்படி இருந்தேன்னு சொல்லி. இதிலே ஒரு பாடசாலை ஒன்று இருக்குதான். இந்த பாடசாலையில் படித்த உறவுகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஸ்கந்தபுரம் 2ஆம் பாடசாலையாம் இது. இது ஒரு சின்ன ஆலயம் ஒன்று இருக்குது, வைரர் ஆலயம் உண்டு. இப்போ ஸ்கந்தபுரத்தில் இருக்கிற மணியம் குளம் கிராமத்துக்கு வந்துட்டோம். ஆனால் இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த என்னென்னு சொல்கிறது, ஒவ்வொரு வீடும் எட்டத்தில் இருக்கும், கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கும், பக்கத்தில் இல்லை. இந்த இங்கெல்லாம் இந்த ஆடு மாடல் வளர்க்குறதுக்கு எல்லாம் ஓகேயா இருக்கும். இல்லை கிரவுண்ட் ஒன்று நினைக்கிறேன், பெரிய கிரவுண்ட் ஒன்று இருக்குது. இது ஒரு வீட்டை பாருங்க, அதாவது மண்ணில் செய்த குடிசை வீடு உண்டு. இங்கே கல் வீடு கட்டியிருக்கேன். ஆனால் இப்போ இங்கே ஆக்கள் இல்லை. இப்போ இதால் போய்கொண்டிருக்கோம். இதில் ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது, அதே மாதிரி விநாயகர் ஆலயம்னு நினைக்கிறேன். ஒழுங்கான ரோட்டில் ஒரு கிராமத்தில் வந்து முன்னேறக்கூடிய சரியான இது வரலாமே திறமை உள்ளாக்கள் தான் இருக்கணும். ஆனால் ஒழுங்கான ரோட் இல்லை, மழை தண்ணின்னு சொன்னால் நாங்கள் நீந்தி தான் திட்டோம். இந்த ரோட்டால் ஸ்கூல் போகிற பிள்ளைகளும் சரியான கஷ்டம் தான், பிள்ளைகளும் பாவம் தான். மழைக்கு வந்தேன்னு சொன்னால் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்படியும் ஜீன்ஸ் போட்டிருந்தா கூட நியாயமாக உயர்த்தி விட்டு தான் போகணும். அந்த அளவு நீந்திருந்தாங்க. எங்களுக்கு ரோட்டு தான் முக்கியம். மற்றது கஷ்டம் தன்மை அதெல்லாம் எல்லாருக்கும் பாருதானே. எங்களுக்கு வீதி பிரச்சனை முக்கியமான பிரச்சனை. இந்த படிக்கிற மாணவர்கள் தான். மற்ற ஒரு விஷயம், நாங்கள் என்ன படிப்புக்கு போகணுமென்றாலும் கந்தவர் தான் போகணும். 4 மீட்டர் 5 மீட்டர் தாண்டி தான் எங்களை பிள்ளை எல்லாத்துக்குமே விடணும். வேறு பிரச்சனை இருக்குது தான், அதெல்லாம் எங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இல்லை. பிள்ளைகள நலம் கருதி எங்களுக்கு முதல்ல இந்த வீதி பிரச்சனை சரி பண்ணிட்டாங்க. 2வது எல்லாத்துக்குமே நாங்கள் கந்தபுரம் என்று ஓடாதபடி ஒரு டியூஷன் சென்டரா எதுக்குமே இல்லை. இங்கே அரசாங்கம் பஸ் விடாதான். ஏன்னா காமன்ஸ் பஸ் வர்றதுக்கு ரோடு இருக்காம், அரசாங்கத்தில் பஸ் வேறு இல்லைன்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன பிரதான தொழிலாக இருக்குதாம்மா? பிரதான தொழில் இப்போ இடமட்டங்கள் வந்து காமன்ஸுக்கு போகுது, ஒரு பிரச்சனை இல்லை. மற்றது மைன்ஸு கொண்டு ஒரு 5-6 பேர் மைன்ஸ் வேலை கொண்டு போகிறது. மற்றது கூலி வேலை செய்கிறோன்னு சொன்னாலும் அப்போ எங்கே போகிறது? எங்களுக்கு இந்த பெரிய ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமத்துக்கு எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு ஒன்று இருக்குமா இருந்தால் இன்றைக்கு நாங்கள் ஒரு பயம் இல்லாமல் எங்களோட கையை நாங்கள் நாங்கள் இதுண்டுவோம். என்ன வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்குங்க? என்ன தொழில் செய்யலாம்? இந்த வேலை பக்கம் செய்கிறோன்னு சொன்னால் கமம் அப்படி இல்லையோ இங்கே கமத்தொழில்கள் இல்லை. என்ன கமத்துக்கு அவங்க காணி கொடுக்கல. நான் அந்த காலத்தில் வந்து இருந்தார்கள் காணியில் வட்டி ஒரு எல்லாருக்கும் இல்லை, ஒரு சில ஆக்களுக்கு காணி இருக்குது. நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க? நான் வந்து இதுக்குள்ளே வந்தது முழுதாக வந்து 95 சூரியார் இடம்பெயர்க்குள்ளே வந்து நாங்கள். எங்களோட சொந்த இடம் வேறு இடம். நாங்கள் இப்போ இடம்பெயர்ந்து வந்து இங்கே இருக்கிறோம். யாழ்ப்பாணம் வந்து நாங்கள். அப்போ இங்கே கதைக்கிற எல்லாருமே பெரும்பாலும் சொல்லி இடம்பெயர்ந்து வந்து நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லித்தான். அப்போ இந்த ஊர்லேருந்து பிறந்தது ஆக்கள் இல்லையேண்டோ. இந்த ஊரில் வந்து பிறந்து எங்களோட பிள்ளைகள் தான் இப்போ. அப்போ இருந்து இந்த இடம்பெயரோடு வந்த ஆக்கெல்லாம் பெரும்பான்மை இங்கே குடியேறி இருக்கணும். எங்களை இங்கே வந்து பிறந்தேன்னா இந்த நான் சொல்வேன் இந்த பிள்ளையான்னு சொல்லி. இப்போ அப்படி தான் இருக்குது. இப்போ சொல்லக்குள்ளே வாக்கு என்ன மயம் தெரியாது. முத்தவள கடைசி என்ன இங்கே விழுந்துருப்பாளா இல்லையா?
அப்போ இங்கே எத்தனை பாடசாலைகள் இருக்குது, எத்தனை குடும்பம் இருக்குது மொத்தமாக? அதுக்குள்ள 140 குடும்பத்துக்கு மேலே 140னா சிலர் வசதியை தேடி படிப்பிக்கணும், பிள்ளைய வசதி உள்ளாக்கள் கிளிநத்தில் காணி உள்ளாக்கள் அதே பிள்ளைய கொண்டு வச்சு படிப்பிக்கணும் போட்டினோம். ஆனால் இருக்கிற ஒரு சில ஆக்களுக்கு எங்களை போல ஆக்களுக்குனா இங்கே தஞ்சம் எல்லாம் வேற என்ன கிடைக்கணும். சரியம்மா, சந்தோஷங்கப்பா காய்ச்சது. சரி, மனதில் இல்லாதையும் கொட்டியாச்சும் கொட்டியாச்சு. நீங்கள் வந்து ஃபேஸ்புக் வழியாங்க இங்கெல்லாம் போடுறேன். 200 ரூபாயோட கிருநாச்சி போய் வரலாம். என்ன பஸ்ஸில்? பஸ்ஸில் ஆட்டோக்கு 1000 ரூபா வேணும். நாங்கள் இங்கேருந்து கந்தபுரம் போய் வர. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இப்போ போய் வரண்டா என்னட்டு போய் வாரீங்க? இப்போ அதான் ஆட்டோ பிடிச்சி தான் போகணும். வேலை அது வருத்தம்ட்டா போய் வரோம். இல்லாட்டி சைக்கிள் எல்லாம் சைக்கிள் அப்படி தான் போனா தொத்தி போகும். அப்போ எத்தனை ஆண்டுகளா இங்கே இருக்கிறீங்க? நான் இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் தான் வேண்டி வந்தேன். நாங்கள் எங்கே இருந்து? நாங்கள் கந்தபுரத்தில் இருந்தோம். ஸ்கந்தபுரத்துலேருந்து இங்கே வந்திருக்கிறீங்க. சொந்த ஊர் உங்களுக்கு ஸ்கந்தபுரம்? எங்கட சொந்த ஊர் வேறனே. வேறன்லேருந்து ஸ்கந்தபுரத்துக்கு வந்திருக்கிறீங்க. இந்த நேரமே அப்பராக்கள் ஒன்று தின்ன சின்ன பிள்ளையிலே. ஆமாம், இப்போ நாங்கள் மழை காலத்தில் நீங்கள் இங்கே இதுக்குள்ளே இருக்கிறீங்க. மழை காலத்தில் ஒரு அவசரம், ஒரு பிள்ளை வருத்தம். ஓ கஷ்டம் ஐயா. அப்போ என்னட்டு கொண்டு போய் அது சேர்க்க ஆட்டோ விட்ட தான் பிடிச்சி கொண்டு போகணும். இதில் தண்ணி தண்ணி வந்து பாயுங்க. இப்போ அந்த அதில் ஒரு பாலம் கிடக்குது. அந்த நேரம் என்ன செய்வீங்க? அந்த நேரம் நடந்து வந்து போக வேண்டிய நேரம் குழந்தை கொஞ்சம் உள்ளவர்களும் கரைச்சல்ல. அப்போ இங்கே என்ன தொழில் செய்கிறீங்க? உங்களோட கணவர் நீங்கள்? அவரும் வயசு போயிட்டு எனக்கும் வயசு போயிட்டு. அப்போ இதுக்கு முதல்ல அவர் என்ன தொழில் செய்தவர்? இதுக்கு முதல்ல அவர் என்ன தொழில் செய்தவர்? வயல் செய்த நாங்கள் வயல் செய்த. இங்கே என்ன விவசாயம் வருமானம் இல்லை? ஓ வயலூர் அங்கால விதைக்கிறானே. இப்போ இதுக்குள்ள விதைக்கிறாரு, மழையை நம்பி விதைக்கிறாரு. அம்மாவுக்கு பிள்ளையெல்லாம் வெளிநாட்டில் போல சே ஐயோ சே போய் சொல்லுவாங்க. எல்லாம் தில்லா இருக்கு. சரியம்மா, சரி. இந்த ஸ்கந்தபுரத்தை வட்டும் பொதுவான ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து 170% ஆக்கள்னு சொல்லலாம். இடம்பெயர்ந்து வந்ததாலும் இங்கே குடிய வந்திருக்கணும்னு சொல்லிக்கணும். அதாவது தாங்கள் 76ஆம் ஆண்டு வந்த ஆக்களும் இருக்கணும், 61ஆம் ஆண்டு வந்த ஆக்களும் இருக்கணும். இல்லை இடம்பெயர்ந்து தானே தாங்கள் வந்தவர். அதில் கேட்டால் கூட தீவிர பகுதியில் தான் இந்த இடத்துல வந்து இடம்பெயர்ந்திருக்கணும். இதுலாம் வீடுகளில் ஆக்கள் இல்லாமல் தான் இருக்குது. அநேகமாக எல்லாம் இந்த பிள்ளைகள் படிப்புக்காண்டி வந்து இந்த இடத்த விட்டுட்டு டவுனை தேடி போயிட்டோம். அதாவது கிளிநொச்சி டவுன் அப்படி அந்த ஒவ்வொரு டவுனை தேடி போயிட்டோமா. இது வந்து ஒரு அங்கேயால சொல்ல இங்கேயால காடுகள் இருக்குன்ற மாதிரி. இப்போ யானைகள் தாக்கங்கள் இருக்குமோ என்னொன்று தெரியலை. இங்கே பாருங்க, இதில் இந்த அதாவது தென்னங்கிடுகளை செய்த வேலிகள் அடைச்சி வச்சிருக்கோம். தென்னோலையாலேயே கட்டி வச்சிருக்கணும். அப்படியே இது 2ஆ பெரியது. இதால் ஃபோன் பண்ண தெரியலை. இடம்பெயர்ந்து இந்த இடத்துக்கு வந்து இந்த உறவுகள் மறக்காமல் உங்களுக்கு கருத்துக்களை பதிவிடுங்க. நீங்களும் இந்த இடத்துக்கு வந்து இருந்தீங்கன்னு சொல்லி. இது இப்படி எங்கே போகுதுன்னு தெரியல. அப்படியே சுற்றி கொண்டு போகிறோம். இங்கெல்லாம் வீட்டுத்திட்ட வீடுகள்லாம் கொடுத்துருக்கேன் போலோட இருக்குது பெரும்பான்மை. இதில் பெரிய கட்டுறம் இருக்குது. இது என்ன கட்டுறம்னு தெரியல. அதேமாக முன்பள்ளி கட்டுறம்னு இதில் இருக்குது. இது முன்பள்ளி கட்டுறம். இதால் இப்படியே போகிறோம். இப்படியே கனமாக ஊர் முடிவுக்கு வந்துடும். இப்படி இதோட காலையிலேயே திருப்ப போகிறோம். இந்த ஊர்லேயும் வந்து இடம்பெயர்ந்து வந்து இருந்த உறவுகள் இருந்தீங்கன்னா மறக்காமல் கருத்துக்களை பதிவிடுங்க. இது எந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னு சொல்லி. இங்கெல்லாம் போய் ஒரு தேய்த்த தானே வேணும் பாரதி எண்ணெய். இப்போ நானும் பாரதி எண்ணெய் தான் வந்து நாங்கள் பாரதி என்ன சொல்கிறேன். இங்கே ஒரு அழகான ஒரு குடிசை வீடு உண்டு. ஆனால் அந்த இப்படியான இடத்துல வந்து சமைச்சு சாப்பிட நல்லா இருக்கும். நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கிறேன். அந்த வீட்டில் இருக்கிறவங்களே தான் அதில் கஷ்டம் தெரியும். நாங்கள் வந்து சும்மா காணொலிக்காக வேண்டி சொல்லலாம். அதில் இருக்கிறவங்களே தான் மழைக்கு அந்த கீழே நிலம் சிதம்புறதும் அதுக்கு பொழுத்தீன் போடுறதும் அவைகளுக்கு தான் அந்த கஷ்டங்கள் தெரியும். நானும் ஒரு வளவுக்குள்ள களிமண்ணால் வீடு செய்து கொண்டிருக்கேன்னு பார்ப்போம். அது எப்போ முடியுதுண்டு. மழை முடிஞ்சால் தான் அதில் வேலை தொடங்கினா தான் அதில் சமையல் வீடியோக்கள் போடுறதுக்காண்டி செய்து கொண்டிருக்கிறேன். இந்த பெரம்பாத்தி போட்டிருக்கீங்கன்னா அந்த பெரம்பாத்திலாம் முளைச்சிட்டுது. அதே மாதிரி கிளறாமல் விட்டு. இப்போ நாங்கள் இந்த வீதியால் வரைக்க கார்த்திகை மாதத்தில் மட்டும் பூக்குற பூ வந்து இந்த வேலியில் இருந்தது. அப்போ அந்த பூவை நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்படி வந்து கொண்டிருக்கிறேன். அது வந்து காணொலியில் பதிவேற்ற முடியாது அந்த பூ.
பைப்புகள் தாட்டு தண்ணி சப்ளைக்கு வாட்டர் சப்ளைக்கு செய்து கொண்டிருக்கேன். இன்னும் அந்த வேலை வந்து பூர்ணமாக முடியலை. இதோட சர்ச் ஒன்று இருக்குது. இது அந்த ரோட்டுக்கு ஏற்றுது பாரதியன். நாங்கள் வந்த ரோட்டுக்கு ஏற்றுது. ஒரு மாதிரி ரவுண்ட் அடித்து கொண்டு வந்த இடத்துக்கே வந்து சேர்ந்துட்டோம். இப்படியே இதோட காணொலியை நிறைய விஷயம் அடுத்த காணொலியை உங்களை சந்திக்கலாம். கந்தபுரத்தில் நான் வந்தது 71. எங்கேருந்து வந்த நீங்கள்? கண்டி. கண்டிலேருந்து வந்து வந்து அப்போ இங்கே என்ன தொழில் செய்த நீங்கள்? அறிவாட்டு. அறிவாட்டு அறிவட்டு. நீங்கள் கத்தியால் குடும்பத்தோடு வந்த நீங்களோ? குடும்பத்தோடு வந்து. உங்களோட குடும்பங்கள் இப்போ இங்கே குடும்பம் வேலைக்கு போயிட்டேன். இல்லை பிள்ளைங்களாம் கஞ்சி ஊற்றி போடணும். நீங்கள் வந்த காலப்பகுதியில் இந்த கந்தபுரம் எப்படி இருந்தது? அப்போல்லாம் சரியான கஷ்டம் இல்லை. கந்தபுரம்லாம் இங்கே வேலைக்கு போனால் தான் சாப்பிடலாம். அவ்வளோ ஆக்கள் என்ன கணக்க பேர் இருந்தவளோ? இல்லை கொழனிக்கார தானே கூட. அந்த இடம் பெயர்ந்து வந்து இருந்தாக்களோ? இல்லை அப்போ எழுந்த ஆக்கள் தானே கூட அங்கே கொழனியில். அப்போ அவையிலிருந்து இந்த வேலையில் வேலைக்கு இல்லாமல் இருந்தவளோ? அவங்களுக்கு தான் நாங்கள் வேலைக்கு போகிறது. ஓகே. நீங்கள் வந்தோடனே என்ன வேலை செய்தீங்க? இங்கே வந்து அரி தான் வெட்டினாங்க. அரி வெட்டி வெட்டிக்கிட்டு பிறகு அதுக்கு பிறகு இதுக்கு போனோம். ஒரு நாளைக்கு எத்தனை ஏக்கர் வெட்டுவீங்க? ஏக்கர் கணக்கு அப்போ குறவு தானே, ரேட்டும் குறவு தானே. அப்போ நாள் கணக்கா? இல்லை ஏக்கர் கணக்கு தான் எடுத்து வெட்டுறது. அப்போ ரேட் குறவு தானே, சம்பளம் குறவு தானே ஐயா. அப்போ எவ்வளோ சம்பளம் உங்களுக்கு? 70 ரூபா மாண்டில் 5 ரூபா சம்பளம். 5 ரூபா ஒரு நாளைக்கு? 5 ரூபா சம்பளத்தில் குடும்பம் நடத்தலாமா அப்போக்கு? 5 ரூபாயில் 20 ரூபா இருந்தால் காணும். 20 ரூபா? 20 ரூபா இருந்தால் காணும். ஒரு குடும்பமே சாப்பிடலாம் ஒரு மாதத்துக்கு ஒரு நாளைக்கோ? ஒரு நாளைக்கு. அப்போ அரிசி என்ன விலை அப்போக்கு? 55. 55%. 70 ரூபா மாண்டில். சீனி? சீனி 72. 72%. மாவு? மாவு 22. 22%. அப்போ சவுக்காரங்கள் எல்லாம் இருந்ததோ? எல்லாம் இருந்தது. எல்லாமே இருந்தது. எல்லா சாமானும் இருந்தது. அப்போ மண்ணெண்ணெய் பெட்ரோல் எல்லாம் என்ன விலை? மண்ணெண்ணெய் அப்போ பெட்ரோலுக்கெல்லாம் ஆக்கள் போகிற வார கொடுத்தணும். அப்போ மோட்டர் சைக்கிள்லாம் இல்லை, குறவு தானே. எல்லாம் புது சைக்கிள் தானே வச்சுருந்தது. அப்போ சைக்கிள் என்ன இல்லையா? அப்போ போனது புது சைக்கிள் புதுசு 30 ரூபா. 30 ரூபா புது சைக்கிள். நீங்கள் ஹண்டிலேருந்து இங்கே என்னத்தில் வந்த நீங்கள்? நாங்கள் ரெயினில் வந்து ட்ரெயினில் வந்து இங்கே இருந்த நீங்கள்? ஏன் அங்கே வேலை இல்லையான்னு நீங்கள் வந்தீங்களா? இல்லை அங்கே சம்பளம் குறவு தானே. அங்கே அப்போக்கு நீங்கள் அங்கே எவ்வளோ உங்களுக்கு சம்பளம்? அங்கே 2 ரூபா 50 ஒரு நாளைக்கு. அப்போக்கு உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 8 பிள்ளைகள். 8 பிள்ளைகளும் குடும்பம் நடத்தலாம் 2 ரூபா சம்பளத்தோட. அவையில் மாப்பட்டியல் அது எழுதல் ஒன்று சொல்லி. மாப்பட்டி இப்போ இல்லை தானே. அதனால மாப்பட்டி தானே, மாட்டுப்பால் தான். மாட்டுப்பால் நான் கொடுக்குறோம். அப்போ மாட்டுப்பால் நமக்கு கிடையக்கூடிய இருந்தோ? மாடு தானே இல்லாட்டி. அப்போ இங்கே வந்து சொந்த காணியெல்லாம் வேண்டி இருக்குதோ உங்களுக்கு? இங்கே வந்து வெட்டி நம்ம வைக்கிறோம். காடை வெட்டி நீங்கள் வெட்டி இருந்த நீங்கள் இப்போ தான் இந்த காணிக்கை இருக்கிறீங்களோ? இல்லை காணி கிடக்க அங்கே மணி கொடுத்துரு. மகன் இருக்கான் தெரியுமா? அங்கே இருக்கிறாரோ? ராஜகுமார். சரி லட்சம் கட்ட அந்த முறை கேட்டு வரேன். சரி ஐயா, அப்போ சந்தோஷம் உங்களோட காய்ச்சாது. இதில் மறும் முன்பள்ளி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அது என்ன முன்பள்ளி என்று தெரியல. அதில் ஒரு அண்ணன் சொன்னார், இந்த ஸ்கந்தபுரம் ஃபுல்லாகவே எங்களோட நெடுந்தீவு உறவுகள்லாம் அதிகமாக வந்து இங்கே இருந்தவையெல்லாம். அதுக்கு பிறகு மீண்டும் அவையில் தங்கண்ட ஊர்களுக்கு போயிட்டோம், வேறு இடங்களும் போயிட்டோமா, வெளிநாடுகள் புலம்பெயர் தேசங்களும் போயிட்டோம்ன்ற மாதிரி கூறினவையல். இந்த காணொலியை பார்த்தா மறக்காமல் நீங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. புலம்பெயர் தேசத்துக்கு உறவுகள் நீங்கள் இந்த இடத்துல இருந்திருப்பீங்களா? இப்போ நாங்கள் போகிற இடம் வந்து கரும்பு தோட்டமாம். அந்த கரும்பு தோட்டத்தை தான் இப்போ பார்க்க போய்கொண்டிருக்கிறோம். அந்த கரும்பு தோட்டத்தில் வேலை செய்த எங்களோட உறவுகள் இருந்தீங்கன்னா கொமெண்ட் பண்ணுங்க. அது ஃபுல்லாகவே பெரிய கரும்பு தோட்டமாக இருந்ததாம். ஸ்கந்தபுரம் கரும்பு தோட்டம்ண்டா எல்லாருக்குமே தெரியுமா இப்படி சொல்லிச்சிடும். இப்போ அந்த கரும்பு தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம். அந்த கரும்பு தோட்டத்தில் இந்த ஆண்ட காலப்பகுதியில் நீங்கள் வேலை செய்திருப்பீங்கள், அப்படி அனுபவங்கள் இருந்தால் மறக்காமல் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. இப்போ இந்த இடத்துல போய்க்கொண்டிருக்கோம். இதில் ஆலயம் ஒன்று இருக்கும், விநாயகர் ஆலயம்.
இதுதானா கரும்பு தோட்டத்தின் ஃபேக்ட்ரி. இங்கே தானே இந்த கரும்புகள் அறுவடை செய்து வந்து போட்டு இந்த அரைச்சி பானி, அதாவது சீனிகள் சர்க்கரைகள் காய்ச்சறதுக்கு எடுக்கிறவையெல்லாம். வாழ்க்கையில் பல சவால்களை கடக்கணுமன்றது, அதில் முதலாவது சவால் இந்த வீதியில் வடிவாக பயணம் செய்கிறன்றது. இதுதான் முக்கியமானது. பாருங்கள், எல்லா இடமும் குண்டும் குழியுமாகவே இருக்குது. அதன் பிரதான காப்பட் வீதியே இப்படி இருக்குது.